வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்புடன். இலங்கையில் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 12,650க்கும் அதிகமான சைபர் குற்ற முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் சமூக ஊடக மோசடிகளான போலி கணக்குகள், கணக்குகளை முடக்குதல் மற்றும் இணைய நிதி மோசடிகளே அதிகளவில் பதிவாகியுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது. தொழில்நுட்ப அறிவு குறைவாக உள்ள முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் புதிதாக இணையத்தை பயன்படுத்துபவர்களையே குற்றவாளிகள் அதிகம் குறிவைக்கின்றனர். இதன் மூலம் இணையவழி துன்புறுத்தல்கள், பாலியல் ரீதியான உள்ளடக்கங்கள் மற்றும் தவறான தகவல்கள் மூலம் தனிப்பட்ட நபர்களின் நட்பெயருக்கும் மனநலத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. இந்நிலையில் பொதுமக்கள் தனது டிஜிட்டல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்துதல், கணக்குகளுக்கு முறைமையை செயல்படுத்துதல், அறிமுகமில்லாத இணைப்புகளை அழுத்துவதை தவிர்த்தல், மேலும் சைபர் குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை மேற்கொள்ள அல்லது ஆலோசனைகளை பெற SLCERT நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3 முக்கிய வீடமைப்பு திட்டங்களுக்கான நிதியுதவியை இரட்டிப்பாக்குவதற்கு இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான ராஜதந்திர கடிதங்கள் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்றுள்ளது. உயர்மட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூக அபிவிருத்தி திட்டங்களின் கீழ் கிராம சக்தி வடக்கு, கிராம சக்தி தெற்கு 1 மற்றும் கிராம சக்தி தெற்கு 2 ஆகிய 3 திட்டங்களுக்கான ஒப்பந்தம் 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் கைச்சாத்திடப்பட்டன. இதன்படி குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் தாமாகவே வீடுகளை கட்டும் முறைமையின் கீழ் தலா 5 லட்சம் இலங்கை ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வந்தது. எனினும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் ஒதுக்கப்பட்ட நிதியூடாக வீடுகளை முழுமையாக கட்டி முடிக்க பயனாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஒரு வீட்டுக்கான நிதியுதவியை 10 லட்சம் ரூபாவாக அதிகரிக்க இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிதி அதிகரிப்பை அமல்படுத்துவதற்கான கடிதங்களை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா மற்றும் வீடமைப்பு கட்டுமானம் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் குமுதலால் போகாவத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். அதிகரிக்கப்பட்ட நிதியுதவியின் மூலம் 1550க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நேரடியாக பயனடைய உள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக, நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படாது என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள கல்வி அமைச்சின் விசேட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தரம் 5 தொடக்கம் 13 வரையான மாணவர்களுக்கு காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை வழமையான நேர அட்டவணை தொடரும். தரம் 6 முதல் 13 வரை நாளொன்றுக்கு 7 பாட வேளைகள் இடம்பெறும் என்பதோடு ஒரு பாட வேளைக்கு 45 நிமிடங்கள் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2026இல் தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கு கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், தரம் 6ஆம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தரம் 1க்கான மாணவர்களை உள்வாங்கல் செயற்பாடுகள் ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாவதோடு உத்தியோகபூர்வ கற்பித்தல் நடவடிக்கைகள் ஜனவரி 29ஆம் தேதி ஆரம்பமாகும். அத்தோடு தரம் 1 மற்றும் 6 மாணவர்களுக்கான புதிய பாடப்புத்தகங்கள் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் வழங்கப்படும் என்றும், ஏனைய தரங்களுக்கான புத்தகங்கள் ஏற்கனவே வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, இலங்கையின் இறக்குமதி போக்கு மற்றும் வாகன சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த உத்தியோகபூர்வ தரவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2025 அக்டோபர் மாதத்தில் 2157 மில்லியன் டாலர்களாக காணப்பட்ட மொத்த இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் 1779 மில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது. மொத்த இறக்குமதி குறைந்த போதிலும் தனிப்பட்ட வாகன இறக்குமதிக்கான செலவு நவம்பர் மாதத்தில் அதிகரித்துள்ளது. அக்டோபரில் 205.6 மில்லியன் டாலர்களாக இருந்த வாகன இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் 227.6 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. 2025 நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை மொத்தம் 1365.8 மில்லியன் டாலர் பெறுமதியான தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் டித்வா சூறாவளி ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக வாகன விற்பனை பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு வாகன கொள்வனவுக்கான கடன் வசதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய வங்கி கடன் பெறுமதி விகிதங்களை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, உலகில் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் நைஜீரியா முதலிடத்தை பெற்றுக் கொண்டதோடு உலகின் மிகவும் மோசமான வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நைஜீரியா முதலிடத்தையும், இலங்கை 2ஆம் இடத்தையும், பங்களாதேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. வாழ்க்கை தரம் மோசமான நாடுகளின் வரிசையில்
வரிசையில் நைஜீரியா 0 புள்ளிகளோடு முதலிடத்தையும் 61 புள்ளிகளோடு இலங்கை 2ஆம் இடத்தையும் 73 புள்ளிகளோடு பங்களாதேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. கொள்வனவு, இயலுமை, வீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை, வாழ்க்கை செலவு, பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, நேரம் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை தர சுட்டி கணிக்கப்பட்டு தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நெதர்லாந்து, டென்மார்க் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் முன்னணி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டித்வா சூறாவளி காரணமாக நாடு முழுவதும் 22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 12 லட்சம் பேருக்கு, அதிலும் 5,26,609 சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக யுனிசெஃப் கூறியுள்ளது. டிசம்பர் 29 நிலவரப்படி 638 பேர் உயிரிழந்துள்ளனர். 175 பேர் காணாமல் போயுள்ளனர். 34,173 பேர் 358 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் 2,67,700 பேர் தற்காலிகமாக உறவினர் மற்றும் நண்பர் குடும்பங்களோடு தங்கியுள்ளனர். தொடர்ச்சியான மழையால் குறிப்பாக பதுளை மாவட்டத்தில் 68% நிலப்பரப்பில் தொடர்ந்தும் நிலச்சரிவு அபாயம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் யுனிசெஃப் $6,61,572 மதிப்பிலான 55 அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்துள்ளது. அத்தோடு $2,86,427 மதிப்பிலான கல்விப் பொருட்கள் 2026 ஜனவரி தொடக்கத்தில் வழங்கப்பட உள்ளன. அதே நேரம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு உடனடி உயிர்காக்கும் உதவிகளை வழங்க $7.8 மில்லியன் தேவைப்படுகின்றது. இதில் டிசம்பர் 30 நிலவரப்படி $3.5 மில்லியன் பெறப்பட்டுள்ளதோடு $2.6 மில்லியன் உறுதிமொழியாக வழங்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் கூறியுள்ளது. இத்துடன் தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்புடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.